தமிழ்நாட்டில் தேர்தல் நேரம் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பேச வேண்டிய தருணமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் விவாதத்துக்குள்ளாக இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமா வேணாமாங்கிற ஒரு பெரிய விவாதம். இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருந்தக்கூடிய இந்த சூழல்லையும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் கூடி நிதி ஆண்டறிக்கையை வாசித்து கொண்டும் வரக்கூடிய 24-25 காலகட்டத்தில் அந்த ஓராண்டுக்கான நிதி நிலைமைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடும் நாம் பார்த்தோம். அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கான பட்ஜெட் தனியாக, அந்தந்த துறை வாரியான பட்ஜெட்டுகள் தனியாக ஒதுக்கீடு செய்யப்படுது. அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தீர்மானங்களில் ஒன்றாக பலதரப்பட்ட கட்சியினுடைய வேண்டுகோளின்படி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு நிர்பந்திச்சிருக்கிறதா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தாங்க. அந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த தீர்மானத்தை விவாதிக்கணும், கலந்து ஆலோசிக்கணும், தமிழக அரசே இந்த குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு தனக்கான நேரத்தை கேட்ட அடிப்படையில் திமுகவில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அதுக்கான நேரத்தை கொடுக்கப்படலை. மாறாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு பதில் சொல்கிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் குடிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் இல்லை, நாங்களும் அதை செய்யணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம், ஆனால் மத்திய அரசு அதை செய்ய மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியவர்களை பேச விடாமல் புறக்கணிச்சுட்டு அவங்க வெளிநடப்பே செய்கின்ற அளவுக்கு ஒரு சூழல் வந்த பிறகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த வாதத்தை குறிப்பிட்டிருக்கார். இந்த குடிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவில், அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகின்ற சமூக நீதியை சமநீதியாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பை நாம் கேட்குறோம். ஏன் இந்த குடிவாரி கணக்கெடுப்பை ரொம்ப தைரியமாக நேர்மையாக திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கலை அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பூதாகரமான மொழிப்பற்று அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். என்னப்பா திடீர்னு மொழிப்பற்றுங்கிறீங்க? ஆமாங்க, உண்மையிலேயே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மொழிப்பற்று தான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்க விடாமல் தடுத்து வச்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பீகார் போன்ற பல மாநிலங்களில் அந்த மாநில அரசே குடிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதை வெளியிடவும் செஞ்சுட்டாங்க. இந்தந்த மக்கள் இவ்வளவு தொகையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான பிரதிநிதித்துவ அடிப்படையில் கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அதுக்கான இடஒதுக்கீடை அரசியல் பின்புலமாக இருக்கட்டும் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பல மாநிலங்களில் அவங்க அந்த குடிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்கிறாங்க. மாநிலங்களுடைய உரிமை பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஏன் இந்த குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்குது அல்லது அதை மறைப்பதற்கான வேலையை செய்யுது? சும்மா பேசும்போது மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் கூட ஒரு பொதுத்தளத்தில் பேசியிருந்தாங்க. குடிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமான ஒரு சமூகத்தினுடைய நீதியை பறைசாற்றுவதற்கான ஒரு வேலை, அதனால் இந்த குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தாங்க. திமுகவை சேர்ந்த பலரும் வலியுறுத்துறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருந்த போதும் ஏன் இந்த குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலை? கிட்டத்தட்ட 1931 வெள்ளக்காரங்காலத்தில் எடுக்கப்பட்ட குடிவாரி கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கணும்னு 1941 எடுக்கிறதா இருந்தது. 2ஆம் உலகப் போர் வந்ததுனால அந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படவே இல்லை. அதற்கு பிறகு அந்த 1931 காலகட்டத்தில் வந்த அந்த டேட்டா பேஸை வைத்து கொண்டு தான் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றினாங்களே தவிர மக்கள் தொகையோடு சேர்ந்து இந்த குடிவாரி கணக்கெடுப்பையும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு இவங்க வரவே இல்லை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்திய அரசாங்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகளில் 2021 ஒரு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கணும். ஆனால் தற்போது வரைக்கும் 2024 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தற்போது வரை இந்தியாவினுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு இந்திய அரசாங்கத்திட்டமோ அல்லது மாநில அரசாங்கத்திட்டமோ அந்த மாநிலத்துக்கான மக்கள் தொகை எவ்வளவுன்னு ஒரு கரெக்ட் டேட்டா பேஸேங்கிறது கிடையாது. ஒரு சரியான தகவலே இல்லாத ஒரு அரசியலமைப்பு, அதன் மூலமாக இயக்கப்படுகின்ற நிர்வாகம், அதற்கு கீழே தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஆபத்தான செயல். இப்போ எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, எவ்வளோ கல்வி வேணும், எவ்வளோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வேணும், எந்த மாதிரியான மக்கள் சூழல் இருக்குது, அவங்க எந்தெந்த குடியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, இது எந்த விதமான கணக்கீடும் இல்லை. ஒன்று மட்டும் வாக்காளர்களுடைய பட்டியல் மட்டும் அவ்வப்போது மாற்றம் அடைஞ்சு கொஞ்சம் அப்டேட் ஆகி வந்துட்டுருக்கு. அதிலும் பல குளறுபடிகள், இறந்தவங்க இருக்கிறாங்க, வெளியூருக்கு திருமணமான போனவங்க இந்த ஊரில் இருக்காங்க, 2 இடங்களில் வாக்குரிமை பெற்றவங்க இருக்காங்க, 3 இடங்களில் போகிற இடங்கள்லாம் வாக்குரிமை இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நீக்கப்படாதவர்கள் இருக்காங்க. இப்படி ஒரு சரியான ஒரு
விபரங்களே இல்லாத ஒரு நிர்வாகத்தின் கீழே தான் நாம் இயங்குகிறோம். அதிலும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீண்ட கால போராட்டமாக நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு சாதிக்காரர்களும் எனக்கான இடஒதுக்கீடு கொடுங்க. இப்போ பாமக ஏற்கனவே பேசியிருந்தாங்க, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 10.5 கொடுங்க. மொத்தமாகவே ஓபிசி பிரிவினர், அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எல்லாவற்றிற்கும் சேர்த்து 20 விழுக்காடு இருக்குது. அதில் 10.5 எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் தான் அதிகபட்சமாக இருக்கிறோம் அப்படின்னு வன்னியர் மக்கள் ஒரு பக்கம். மீதமுள்ள கிட்டத்தட்ட 63 குடிகளை சேர்ந்தவர்களுக்கு மீதமுள்ள இது எங்களுக்கு எப்படி பத்தும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம். இது இல்லாமல் பொது அப்படின்னு தனியாக வைத்துக்கொண்டு அதில் யாரெல்லாம் உயர் சாதி இந்துக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான இடஒதுக்கீடு 10 விழுக்காடு 15 விழுக்காடு என்று ஒரு பக்கம். உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 60 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறதா ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனால் உண்மையை பார்த்தோம் அப்படின்னா 20 விழுக்காடு தான் இந்த மக்களுக்கு போய் சேருது. சரி, ஏங்க இந்த இவ்வளவு தெளிவில்லாத ஒரு நிர்வாகத்தின் கீழே நம்ம இயங்குறோமா? எந்தெந்த மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பங்கீட்டை வழங்குவது தானே சமூக நீதி, சமநீதியாக இருக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இதை வழங்க மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அதிகமாக கோலோச்சி இருக்கிற அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் 9 அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ இந்த குடிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்தந்த மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்கணும். அதுதான் சமூக நீதி. அப்படி வழங்க வேண்டும் என்றால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கான அமைச்சரவையில் ஒரு இடம் கிடைக்கிறதே பெரிய விடயம். அப்படியே அதிகபட்சம் போனால் 2 இடம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் 9 அமைச்சர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சர் அல்லாது. முதலமைச்சரையும் சேர்த்தா 10 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலில். இங்கேயே வாழக்கூடிய ஒவ்வொரு பெருங்கூட்டமாக இருக்கக்கூடிய குடிவழிய மக்களையெல்லாம் கணக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் பட்சத்தில் இது வேறு மாதிரியான ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் கொண்டு வரும். ஏன்னா சாதி ஓட்டு, மதத்தின் ஓட்டு, இன்னொரு பக்கம் அந்த மதத்தை வைத்து சிறுபான்மையினர் ஓட்டு என்று ஒவ்வொரு தரப்பும் இவங்க பிச்சு வாங்கி தான் இந்த இவங்களுடைய அரசியல் அமைப்பையே கட்டமைச்சு வச்சுருக்காங்க இந்த அரசியல் கட்சிகள். அதன் மூலமாக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி கொண்டிருக்கு. இதுக்கு முன்னால் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இயங்கி கொண்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தின் போதும் தேர்தல் யுக்தியாக, அரசியல் யுக்தியாக இந்த சாதி மதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கப்பா, நீ யாருப்பா அள்ளி கொடுக்கறதுக்கு, அளந்து கொடுப்பா, இந்த வீட்டில் 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கான உணவை கொடு, இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கான உணவு கொடு, இதுதானே சரியான ஒரு பங்கீடாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு 2 பேர் உள்ள குடும்பத்துக்கு 10 பேரோட உணவும், 10 பேர் உள்ள குடும்பத்துக்கு 2 பேரோட உணவும் கொடுப்பது எப்படி ஒரு சமூக நீதியாக மாறும் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழும்புறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட அளவீட்டுக்கு அவங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம், அவங்களுக்கான வேலை, அவங்களுக்கான கல்வின்னு கொடுக்கப்பட்டுருமோ என்ற பயத்தில் யார் யார் எவ்வளவு இருக்கிறாங்கன்ற தெரிஞ்சிருமோ, இவங்க அதிகபட்சமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க, இந்த பிரிவினர் அதிகபட்ச மக்களாக இருக்கிறவங்க தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சுட்டா அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அவர்கள் கேட்பார்கள், போராடுவார்கள். எனக்கான இடஒதுக்கீடை கொடுன்னு அந்த மக்கள் வந்து நிற்கும். நான் 50 விழுக்காடு இருக்கிறேன், பரவி இருக்கிறேன், பெருமளவில் ஒரு தொல்குடியாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த 50 விழுக்காடை எனக்கு கல்வியில் கொடு, வேலைவாய்ப்பில் கொடுன்னு எனக்கு தெளிவு இருந்தால் நான் வந்து கேட்டுருவேன். அந்த தெளிவு அந்த மக்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல மிக நுட்பமாக, மிக சரியாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை அப்படின்னா மத்தியில் உங்களுக்கு எதிரான கட்சி ஆளுது, பாரதிய ஜனதா கட்சி ஆளுது. அந்த கட்சிக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படலை, 13 ஆண்டு காலமாயும் எடுக்கப்படலை, சரி குடிவாரி கணக்கெடுப்பையாவது நம்ம மாநிலத்தில் எடுத்துக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எடுத்துக்கொள்ளாமல் எப்போ பாரு கையெழுத்து போட்டு ஆளுநருக்கு அனுப்பி நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம், ஆளுநர் போயிருக்கு, அவர் கையெழுத்து போடாமல் மறுதளிக்கிறாருன்னு யார் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வச்சு நீங்கள் விலகி கொள்கிற அதே காரணத்தை உங்களால் செய்ய முடிந்த ஒன்றை குடிவாரி கணக்கெடுப்பில் பண்ணாமல் நீங்கள் மீண்டும் மத்திய அரசை கை காட்டுறது எந்த வகையிலும் நியாயம்? ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லுவதெல்லாம் நம்பிக்கொண்டிருந்த தமிழ்நாட்டு மக்கள் தற்போதைக்கு கிடையாது. அதை விளாவரியாக பார்த்து அதை பகிர்ந்து இதில் என்ன தகவல் இருக்குது, இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது எல்லாம் ரொம்ப தெளிவுபடத்தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா நீங்களே சென்ற ஆட்சி காலத்தில் நிறைய இடங்களில் பேசுகிறீங்க, ஒரு மாநில அரசால் ஏன் இந்த குடிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள முடியாது, ஏன் இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியாது, இதே போன்று நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், யாரெல்லாம் சிறுபான்மையினர் நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்களோ அந்த மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்க எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் சம அளவில் கிடைச்சிது அப்படின்னா இங்கே தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட 10 அமைச்சர்கள் இருக்கவே முடியாது. அந்த மொழிப்பற்றின் காரணமாகத்தான் தன்னோட மொழியாளர்கள் இங்கு பெருமளவில் இருக்கணும் அப்படின்ற அடிப்படை காரணமாக தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த கணக்கெடுப்பை எடுக்கவே கூடாது அப்படின்னு இருக்கார்.
முதல் கட்டமாக இந்த குடிவாரி கணக்கெடுப்பில் வரக்கூடிய அந்த பகிர்வு, அந்த பங்கீடு அப்படிங்கிறது முதல்ல கல்வியில் தொடங்குச்சு. பிறகுதான் வேலை வாய்ப்பில் மாறுச்சு. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளை யார் வேணாலும் வந்து அந்த அந்த இடத்த நிரப்பிக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு சட்ட அரசாணையை கொண்டு வந்து இங்கே வந்து மற்ற மாநிலத்துக்காரங்களும் வேலையில் உட்காரலாம், ஒரு கிராம நிர்வாக அலுவலர், ஒரு விஏஓவா ஆந்திராக்காரர் வரலாம், கர்நாடகாக்காரங்க வரலான்னு ஏற்கனவே கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கான பங்கீடு சரியாக இங்கே வழங்கப்படவே இல்லை. அதனால் யார் வேண்டுமானாலும் இங்கே வரலாம். அதை எதிர்த்து கேள்வி கேட்கவும் இங்கே இருக்கிற மக்களுக்கு அரசியலுக்கான அந்த அடித்தளத்திற்கான ஒரு கற்றல் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான பங்கீடுக்கான காரணிகள் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு எம்பிசி மரபினர், எம்பிசியில் எத்தனை பிரிவு இருக்காங்க, அந்த பிரிவினர் எவ்வளோ விழுக்காடு இருக்காங்க, அந்த விழுக்காட்டுக்கான ஒரு இவ்வளோ தான்ப்பா உங்களுக்கான பங்கீடு, இது இல்லாமல் உள் ஒதுக்கீடுன்னு ஒன்று தர்றாங்க, இதுக்கான பங்கீடு எவ்வளோ, இது எதுவுமே தெளிவாக இல்லாததுனால, கணக்கீடு இல்லாததுனால நாமளே குழம்பி போய் அவங்க கொடுக்கறதை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தெளிவு பெறணும். நம்ம எவ்வளோ மக்கள் இருக்கிறோமோ அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் தான் ஒரு அரசு வழங்கணும். அதுதான் சமூக நீதியாக இருக்கணும். அதுவும் சமூக நீதியை ஆணிவேராக வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை செய்ய தயங்குகிறது. இதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு அமைப்பினர் போராடுறாங்க அல்லது ஒரு குடியினர் போராடுறாங்கன்னா அதை மற்றவர்கள் நம்ம கடந்து போகிறோம். இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓபிசியில் குறிப்பாக அதுவும் எம்பிசியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் கடலோர மக்கள் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கான எண்ணிக்கை உங்கள்கிட்ட ஏற்கனவே மீன்வளத்துறையில் கையில் இருக்குது. நீங்கள் டேட்டா பேஸ் படி எடுக்க தேவையில்லை. உள்நாட்டு மீனவர்கள், கடலோடி மக்கள்னு ரெண்டுமே உங்கள் இத்தனைக்கு மீன்வளத்துறையில் கரண்ட் அப்டேட் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அந்த கூட்டுறவு சங்கம், நலவாரியம் இது போன்ற அமைப்புகள் மூலமாக அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நிறைய நாட்கள் போராடிக்கிட்டு வந்தாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக என்ன செஞ்சது, கடலோர மக்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒன்று இடஒதுக்கீடை கொடுங்க, இல்லை பழங்குடியின மக்கள் பட்டியலை சேர்த்து விடுங்க, அந்த பங்கீட்டில் நாங்கள் போய் சேருவோன்னு இன்று வரைக்கும் கடலோர மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வன்னியர் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஐயா மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளாக இதை வற்புறுத்தி கொண்டே வந்தார். உங்கள் கூட்டணியில் இருக்கும்போதும் சரி, உங்களுடைய எதிர்நிலைப்பாட்டில் இருக்க கூட்டணியில் இருக்கும்போதும் சரி பேசிக்கொண்டிருந்தார். தற்போதைக்கு திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வெளியில் வந்து ஊடக சந்திப்பிலே பேசுகிறார். நான் கூட்டணியில் தான் இருக்கேன், ஆனாலும் அவங்க செய்கிற தவறெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, இந்த குடிவாரி கணக்கெடுப்புங்கிறத எடுத்தே ஆகணும், அது மறுதளிக்கின்ற விதமாக முதலமைச்சர் அவர்களுடைய பதில் இருக்குது, அவர் உடனடியாக அதை செஞ்சாகணும் அப்படின்னு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். திமுக இது போன்ற நாடகங்களை, அதுவும் குறிப்பாக தேர்தலை மையப்படுத்தி எப்படியாவது இந்த தேர்தலுக்கு பிறகு இது அது வரைக்கும் தள்ளிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற இந்த வேடத்தை இதோட நிறுத்திக்கோங்க. தமிழ்நாடு மக்கள் விழித்து கொண்டு நமக்கான இந்த குடிவாரி கணக்கெடுப்பு மேற்கொண்டால் மட்டும்தான் எல்லோருக்குமான சம பங்கீடு என்பது கிடைக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்தியோ அல்லது அதுக்கு பின்போ இந்த குடிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கான அனைத்து வகையான போராட்டத்தை முன்னெடுத்தாதான் இந்த அரசை நாம் பணிய வைக்க முடியும். நன்றி.